சூரத்துல் பக்ராவுடைய 4 ஆயத்துகளுக்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முத்தகீன்கள் என்பவர்கள் அவர்கள் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வார்கள், ஈமான் கொள்ளுவார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருள்களில் இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், நபியே உமக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், உமக்கு முன்னால் உள்ள நபிமார்களின் மீது இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களையும் நம்பிக்கை கொள்வார்கள், இன்னும் ஆகிரத்தை அவர்கள் உறுதி கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா முத்தகீன்கள் என்ற அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு 5 விதமான சிபாத்துகள், தன்மைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். அது பற்றி பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மறைவான விஷயங்களை நம்புவது, தொழுகையை நிலைநிறுத்துவது, தான தர்மங்கள் செய்வது, அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பது, அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை நம்புவது, மறுமையை உறுதி கொள்வது, நம்பிக்கை கொள்வது, இந்த 5 காரியங்கள் முத்தகீன்களுக்கு உரியவை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். இந்த காரியங்கள், இந்த 5 அம்சங்களை செயலாற்றக்கூடிய மனிதர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள், அவர்களுக்கு என்ன பாக்கியங்கள், வெகுமதிகள் கிடைக்கும் என்பதை அடுத்த 5வது ஆயத்திலே அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அத்தகையவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் நின்றும் உண்டான நேர்வழியின் மீது அமைந்திருக்கின்றார்கள். மேலே சொல்லப்பட்ட அந்த தன்மை உடையவர்கள் தங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உண்டான நேர்வழியின் மீது அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், மேலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாகவும் சொல்லுகின்றார். மேலே சொல்லப்பட்ட அந்த 5 விதமான தன்மைகள் உடையவர்கள் 2 விதமான பாக்கியங்களை பெற்றவர்களாக ஆகின்றார்கள். ஒன்று, அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஹிதாயத், நேர்வழி என்பது அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த நேர்வழியின் மீதே அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். 2வது, முழுமையான வெற்றி பெற்றவர்களாக அவர்கள் ஆக்கப்படுகின்றார்கள். இந்த 2 தன்மைகளை பெறுவதுதான் இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம். ஒரு மனிதன் வெற்றியாளனாக, அல்லாஹ்விடத்தில் நெருக்கமுள்ளவனாக ஆவதற்கு இந்த 2 காரியங்களும், 2 பாக்கியங்களும் கட்டாயமாக தேவை. அந்த 2ஐ பெறுவதற்கு முன்னால் சொல்லப்பட்ட 5 விதமான சிபாத்துகளும் தேவை. அந்த தன்மைகள் இல்லாவிட்டால் இந்த 2 பாக்கியங்களை பெற முடியாது. இந்த 2 பாக்கியங்கள் இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியாது. பிறகு சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலாவுடைய காட்சி திருலிகாவையோ கண்டுகொள்வது என்பது முடியாத காரியமாகிவிடும். ஆகவே முன்னால் சொல்லப்பட்ட அந்த காரியங்களை, அந்த தன்மைகளை எவரவர் செயலாற்றுகின்றாரோ அவரெல்லாம் அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடத்தில் நின்றும் உண்டான நேர்வழியின் மீது அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே பல்வேறு கருத்துக்களை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். அந்த மனிதர்கள், உலாயிக என்று சொன்னால் அவர்கள், முன்னால் முத்தகீன்கள் என்பவர்களுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினானோ அந்த மனிதர்கள், அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உண்டான நேர்வழி. நேர்வழி என்பது மனிதர்கள் அல்லது இந்த உலகத்தில் உள்ள அறிஞர்கள், மேதாவிகள், பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இதுதான் நேர்வழி என்பதாக காட்டக்கூடிய பல்வேறு வழிகள் இருக்கலாம். ஆனால் அதுவெல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மனிதன் வெற்றி அடைவதற்குரிய வழியாக, நேரான வழியாக ஆக முடியாது. எத்தனையோ உபதேசங்களை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு மதங்கள் இருக்கின்றன, மார்க்கங்கள் இருக்கின்றன, பல பெரிய அறிவாளிகள் இந்த உலகத்தில் தோன்றுகின்றார்கள், ஞானிகள் தோன்றி இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
அது நேரான வழி என்பதாகவும் போதனை செய்கின்றார்கள். அது பதிவு செய்து வைக்கப்பட்டு இருக்கின்றது. அவருடைய உபதேசங்களை எல்லாம் காலகாலமாக தொண்டு தொட்டு எடுத்து சொல்லி வரக்கூடிய பல மனிதர்களும் இருக்கின்றார்கள், உபதேசங்களும் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நேர்வழியாக மாற முடியாது. ஏனென்றால் மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விஷயங்கள், மனிதனால் மட்டும் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள், அதன் மூலமாக உண்மையான நேர்வழியை அடைந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நெருக்கம் பெறுவது என்பது முடியாது. மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த வழிகளிலே ஏதாவது சருகுதல், பிசகுதல் ஏற்படத்தான் செய்யும். அதையெல்லாம் அப்படிப்பட்ட பிசகுதல், சருகுதல் என்பதெல்லாம் இல்லாமல் தூய்மையான முறையிலே நேர்வழியை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த தன்மைகள், முன்னால் சொல்லப்பட்ட 5 தன்மைகளும் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ்விடத்திலிருந்து உண்டான நேர்வழியை பெறுபவர்களாகவும் ஆகிவிடுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இங்கே அலாஹுதம் மிர் ரப்பிஹிம், அந்த மனிதர்கள் நேர்வழியின் மீது அமைந்திருக்கின்றார்கள். இங்கே அரபி இலக்கணத்திலே இந்த அலாஹுதன் என்று சொன்னால் நேர்வழியிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, நேர்வழியின் மீது இருக்கின்றார்கள் என்று பொருள். இதற்கு விளக்கம் தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு வாகனக்காரன் வாகனத்தின் மீது ஆரோகணித்திருக்கின்றான். ஒரு குதிரையில் சவாரி செய்யக்கூடியவன் அல்லது ஒரு வாகனத்தில் சவாரி செய்யக்கூடியவன் வாகனத்தின் மீது எப்படி அமர்ந்து அந்த வாகனம் செல்லக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட அசைவுதலும் இல்லாமல் ஆடுதலும் இல்லாமல் அதிலே நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றானோ, நிம்மதியாக பிடிப்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றானோ, அதுபோன்று முன்னால் சொல்லப்பட்ட அந்த 5 விதமான காரியங்களையும் செயலாற்றக்கூடிய மனிதர்கள் நேர்வழியின் மீது நிரந்தரமாக, நேர்வழியின் மீது நிம்மதியாக, நேர்வழியின் மீது அமைப்பாக, எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அலாஹுதன் என்ற வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் என்று விளக்கம் தருகின்றார்கள். ஒரு பொருளின் மீது மற்றொரு பொருளை அது அசையாதவாறு அதை வைப்பதற்கு பெயர், அது வைப்பதற்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய வார்த்தை அலா என்பது. இது அதன் மீது இருக்கின்றது. இப்போ ஆங்கிலத்தில் ஆன் என்பதாக சொல்லுகின்றோமே, ஆன் த டேபிள், இந்த டேபிளின் மீது, இந்த பெஞ்சியின் மீது என்று சொல்லுகின்றோம். ஒரு பொருள் இந்த வாட்சி ஆகிறது, இந்த கடிகாரமாகிறது, இந்த டேபிளின் மீது, இந்த பெஞ்சியின் மீது இருக்கின்றது என்று சொன்னால் இந்த கடிகாரம் இந்த பெஞ்சியின் மீது மிகச் சரியாக அமர்ந்திருக்கின்றது. அது எந்த நேரத்திலும் நழுவி விடாது, எந்த நேரத்திலும் கீழே விழுந்து விடாது, எந்த நேரத்திலும் அதற்கு சேதம் ஏற்பட்டு விடாது என்ற அமைப்பில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அது. அதே போன்று அந்த மனிதர்கள் உலாய்க்கு அவர்கள் அலாஹுதன் நேர்வழியின் மீது நிம்மதியாக, நிரந்தரமாக, நல்ல முறையிலே அமைந்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். இப்படி பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆக நேர்வழியில் பிடிப்பாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, அந்த நேர்வழி எங்கிருந்து வந்தது? மிர் ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பிடத்திலிருந்து வந்தது. இங்கே அல்லாஹ் தஆலா இன்னொரு கருத்தையும் தெரியப்படுத்துகின்றான். அலாஹுதம் மினல்லா என்று சொல்லியிருக்கலாம். மினல்லான்னு சொன்னா அல்லாஹ்விலிருந்து வந்த நேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மிர் ரப்பிஹிம் என்று சொன்னதின் காரணமாக, தங்களுடைய ரப்பிடத்திலிருந்து என்று சொன்னதின் மூலமாக, ரப்பு என்பதற்கு நாம் முன்னால என்னென்ன விளக்கம் சொன்னோமே, ரப்பில் ஆலமீன் என்பதுல அந்த கருத்து பூரா இதுல வரும். இந்த உலகத்திலே எத்தனை தஃப்சீர் விரிவுரையாளர்கள் வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தலையானவர்கள், முதன்மையானவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் பிரத்தியேகமாக துஆ செய்யப்பட்டவர்கள். அவருடைய துஆவின் காரணமாக குர்ஆனிலே ஒரு தனிப்பெரும் விளக்கத்தை அல்லாஹ் தஆலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த அறிவு பெற்றவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அவர்களுக்காக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ குர்ஆனை கற்றுக் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்காக துஆ செய்தவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், இந்த அலாஹுதன் என்பதற்கு அலாஹு அலா நூரின் மிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து உண்டான நூரின் மீது, ஒளியின் மீது அவர்கள் இருக்கின்றார்கள். வைஸ்திகாமத்தின் அலா மா ஜாஅஹும், அவர்களுக்கு எது கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதோ, எது அவர்களுக்கு வந்ததோ அதிலே உறுதியானவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இஸ்திகாமத் என்று சொன்னால் நேர்வழியை பெற்ற பின்னால் அதில் உறுதியாக இருப்பது. நமக்கெல்லாம் ஈமான் கிடைச்சு போச்சு, நம்ம இஸ்லாம் ஈமான் என்பதோடு நாம் இருக்கிறோம்.
ஆனா இந்த ஈமானும் இஸ்லாமும் நிரந்தரமாக நாம் மௌத்தாகிற வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அது வெற்றி அப்படிங்கிற பேரு கிடைக்கும். அது நிரந்தரம் இல்லை, இடையில போயிடுச்சு, கொஞ்ச நாள் இருந்ததுக்கெல்லாம் கவனிப்பே கிடையாது அல்லாஹ் தஆலாவிடத்துல. உதாரணமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு மனிதன் 100 வயசுல மௌத்தாகிறான். பிறந்ததிலே அவன் முஸ்லீமாக பிறந்தான், முஸ்லிமுடைய தாய் தந்தையருக்கு பிறந்தான், ஈமான் கொண்டான், அமல்களை செய்தான், எல்லா விதமான அமல்களையும் செய்து கொண்டே வருகின்றார். 99 ஆண்டுகள் அவர் நல்ல அமல்களை செய்து கொண்டே இருந்தார். ஒரு வருஷம் அல்லது ஒரு வருஷத்துக்கு குறைவாக கூட வச்சுக்கலாம், ஒரு நாள் கூட வச்சுக்கலாம். இறப்பதற்கு மௌத்தாவதற்கு ஒரே ஒரு நாளைக்கு முன்னதாக அவர் குஃப்ருக்கு மாறிட்டார். என்ன ஆகும்? இவருடைய எல்லா அமல்களும் பர்பாத் ஆயிடும், எல்லா அமல்களும் அழிக்கப்பட்டு போயிடும். இவர் இவ்வளவு நாளா அமல் செஞ்சாரு, இவ்வளவு பெரிய தியாகங்கள்லாம் செஞ்சிருக்காரு, இஸ்லாத்துக்காக எவ்வளவு பெரிய சேவைகள் செஞ்சிருக்காரு. இவர் மூலமாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். இவரும் இஸ்லாத்தில் இருந்தார், அடுத்தவர் இஸ்லாத்துக்கு கூப்பிட்டார். லட்சக்கணக்கான மக்கள் இவர் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள், நேர்வழி பெற்று இருக்கின்றார்கள் என்று சொன்னாலும் கூட அவருடைய சொல் எடுபடாது. அவருக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கிடையாது. அதனால நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஈமான் மௌத்தாகிற வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். மௌத்தாகிற வரைக்கும் இருப்பதற்காக வேண்டி என்ன உழைப்புகள் செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் கேட்க வேண்டுமோ அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முன்னால சொல்லப்பட்ட அந்த 5 விதமான தன்மை உள்ள அந்த முத்தகீன்கள் அவர்கள் நேர்வழியின் மீது இருக்கின்றார்கள் என்று சொன்னால், தங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உள்ள நேர்வழியின் மீது இருக்கின்றார்கள் என்று அந்த முன்னால் உள்ள செயல்களை நிரந்தரமாக மௌத் வரைக்கும் ஒரு மனிதன் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். மறைவான விஷயங்களை நம்புவது, மறைவான விஷயங்கள் நம்புவதற்கு நிறைய விளக்கம் சொன்ன நம்ம அதெல்லாம். அதே போல தொழுகையை கடைபிடிப்பது, அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பொருள்களிலிருந்து செலவு செய்வது, எப்படி எப்படி செலவு செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் செலவு செய்வது, எது ஃபர்லான செலவுகள், எது வாஜிபான செலவுகள், சுன்னத்தான செலவுகள், உபரியான செலவுகள், எது நன்மை தரக்கூடிய செலவுகளாக இருக்கணும் அனைத்தையும் செய்வது தன்னுடைய பொருளில் இருந்து. பிறகு அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம், நமக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அனைத்தையும் நம்புவது. பிறகு ஆகிரத்தை மறுமையை நம்புவது. இவற்றையெல்லாம் முழுமையாக ஒரு மனிதன் மௌத் வரைக்கும் செய்து வர வேண்டும். மௌத் வரைக்கும் செய்து வந்தால் மௌத் வரைக்கும் இவர் அலாஹுதன் அலா நூர், நூரின் மீது இருக்கின்றார், ஒளியின் மீது இருக்கின்றார். ஒளியின் மீது மட்டுமல்ல, இஸ்திகாமத்தின், அவர் நிரந்தரமாக நிலைத்த தன்மையின் மீதும் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஈமான் கொள்வது என்பது பெரிதல்ல, அந்த ஈமான் நிரந்தரமாக ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். அது இந்த 5 விதமான செயல்களை செய்யும் பொழுது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட், பெரிய அன்பளிப்பு. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் செய்த அந்த உபதேசத்திற்கு பின்னால வேற யாரிடத்திலும் போய் நான் உபதேசம் கேட்க கூடாது, அந்த மாதிரி ஒரு உபதேசம், ஆனா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு வேற கேட்டார். அரபியர்கள் சில நேரங்கள் அப்படிலாம் கேட்கறது உண்டு. உபதேசம் செய்யுங்க, அதுக்கு பின்னால யார்ட்டையும் நான் கேட்க கூடாது, வேற உபதேசமே எனக்கு தேவைப்படக்கூடாது, ஆனா அதே நேரத்தில் சுருக்கமாகவும் இருக்கணும், ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி பதில் சொல்றாங்க பாருங்க. யாருமே அது நபி என்பதற்கு அதுதான் அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், அவ்வளவுதான் சொன்னாங்க. அவர் கேட்ட சுருக்கமான உபதேசம். குல் ஆமன்து பில்லாஹ், நீ ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பினேன் என்று நீ சொல், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல், பிறகு அதிலே நேராக நில், சும்ம இஸ்தகீம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆமன்து பில்லாஹ் என்று சொல், சும்ம இஸ்தகீம், பிறகு அதிலே நேராக நிலையாக நில் என்பதாக சொன்னாங்க. அந்த நிலையாக நிற்பது இருக்குதே, அது மிகப்பெரிய காரியம். ஏன்னா சில பேர் தடுமாற்றம் அடைகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாதாரணமான மனிதர்களை நம்ம பார்க்கிறோம், தொழுகிறாங்க, சீசன் வந்துச்சுன்னா தொழுகையெல்லாம் விட்டுறாங்க. இப்ப இந்த சீசன்ல பாருங்க, தீபாவளி சீசன், தொழுதுட்டு ஆளாவே காணும். எங்கன்னு பார்த்தா கடைக்குள்ள இருக்கிறார். ஏங்க தொழுகல, ரொம்ப டைட், நேரம் ரொம்ப டைட்டுங்க, ராத்திரி 1 மணிக்கு போய் படுக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப அவருடைய அந்த இஸ்திகாமத் அவர்கிட்ட இல்ல, ஈமான்ல இஸ்திகாமத் இல்லாததின் காரணமாக அவர் தொழுகை விட வேண்டிய மனப்பான்மை ஏற்பட்டு போச்சு அவருக்கு. அதே போல தொழுகையை சரியா தொழுகிறார் ஒருத்தர், ஃபர்லு, சுன்னத்து, வாஜிபு, முஸ்தஹப்பான, நஃபிலான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நிரந்தரமா செய்து வரக்கூடிய அந்த அமல்கள்ல ஏதாவது ஒரு சோம்பல் ஏற்பட்டு போச்சு, தேவை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த நஃபிலு சுன்னத்தெல்லாம் விட்டுருவார், ஃபர்ல மட்டும் தொழுதுட்டு ஓடியே விடுவார்.
ஏங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் அர்ஜென்டான வேலை, அதனால போயிட்டோம். இப்ப இந்த இஸ்திகாமத் இல்ல அவரிடத்துல. நம்ம எதை செயலாற்ற வேண்டுமோ அதை விட்டு விடுகின்றோம். எது தேவையில்லாததாக இருக்கின்றதோ அதை நாம் தேவை என்பதாக கருதுகின்றோம். இது இஸ்திகாமத்தாக ஆக்க முடியாது. இஸ்திகாமத் என்பதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் விளக்கம் வரும், நிறைய இருக்கு, ஆயத்துகளுக்கு விளக்கம் வரும், அது நிறைய சொல்லுவோம். இப்ப இஸ்திகாமத் அதாவது அலாஹுதன் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா அந்த மனிதர்கள் உலாயிக்க அலாஹுதன் அவர்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து உண்டான ஒளியின் மீது இருக்கின்றார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரான நிலையின் மீது அமைந்திருக்கின்றார்கள். அவர்கள் நிரந்தரமான உறுதியான தன்மையின் மீது அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தஆலா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். சரி, அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து உண்டான நேர்வழி என்று சொன்னால் ஹுதன் காயினும் மின் இன்திஹி தஆலா வ ஹுவ ஷாமிலுன் ஜமீஅ அன்வாஇ ஹிதாயத்திஹி வ ஃபுனூனி தௌஃபீகிஹி. அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து ரப்பிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஹிதாயத், ஹுதா, நேர்வழி என்று சொன்னால் நேர்வழி என்பது எது எது இருக்கின்றதோ அது எல்லாம் சேர்த்து கொண்டதாக தான். நேர்வழிங்கிறது ஒரே ஒரு பகுதி மட்டுமல்ல, நேரான ஒரு வழி. ஆனால் அந்த நேரான வழியில் செல்வதற்கு எத்தனை முறைகள் இருக்கின்றனவோ, எத்தனை விதமான அமைப்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் அந்த மனிதர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஆகிவிடுவார்கள். எந்த மனிதர்கள்? முத்தகீன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், 5 தன்மை உடையவர்கள் இந்த நேர்வழி அனைத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக ஆவார்கள் என்பதை மிர் ரப்பிஹிம் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அதே போன்று அலாஹுதன் அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக வேறு சில உலமாக்கள் குறிப்பிடும் பொழுது இந்த நேர்வழி என்பது அல்லாஹ் தஆலா அது ஒரு குறிப்பில்லாமல் பொதுப்படையான வார்த்தையாக அதை சொல்லி இருப்பதின் காரணமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருந்து உள்ள நேர்வழி என்பதை அதனுடைய மகத்துவம், அதனுடைய அளவு, அதனுடைய பிரம்மாண்டமான தன்மையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான மிகப்பெரிய மிகச்சிறந்த நேர்வழியின் மீது அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அலாஹுதன் என்ற வார்த்தையின் மூலமாக மீண்டும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். சரி, இந்த தன்மைகள் அனைத்தும் இருக்கின்றன. முன்னால் சொல்லப்பட்ட முத்தகீன்களுக்குரிய 5 விதமான சிபாத்துகள், தன்மைகள். இந்த தன்மைகள் யாருக்கு அல்லாஹ் தஆலா அசலிலேயே ஹிதாயத்தை நாடி இருக்கின்றானோ, நேர்வழியை நாடி இருக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். ஏனென்றால் ஒவ்வொரு எல்லா மனிதர்களுக்கும் விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதி முடித்து விட்டான், தீர்ப்பளித்து முடித்து விட்டான். அதனால யார் யார் இந்த உலகத்தில் நேர்வழியில் இருப்பார்கள், யார் யார் தவறான வழியில் இருப்பார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். அந்த முடிவின்படி இந்த உலகத்திலே செயலாக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, அவனுடைய உத்தரவுப்படி, அவனுடைய நாட்டப்படி. ஆகவே ஒரு மனிதர் நேர்வழி பெறுகின்றார் என்று சொன்னால், அதாவது இந்த முத்தகீன்களுடைய சிபாத்துகளுக்கு இலக்கணமாகி தன்மை உடையவர்களாக, அந்த நல்ல 5 விதமான தன்மைகள் உடையவர்களாக ஆகி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிலையை பெறக்கூடிய மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே விளங்கிக் கொள்ளலாம், என் மீது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத் இருக்கின்றது, என் மீது அல்லாஹ் தஆலாவுடைய ஹிதாயத் இருக்கின்றது, என் மீது அல்லாஹ் தஆலாவுடைய தனிப்பட்ட கருணை இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். செயலாற்றக்கூடிய, அதாவது தன்மைகளை கடைபிடிக்கக்கூடிய நிலை அவரிடத்தில் இருக்குன்னு அவரெல்லாம் விளங்கிக் கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ ஹலக்கல் ஹல்க ஃபீ ظுல்மா. அல்லாஹ் தஆலா இந்த படைப்புகள் அனைத்தையும் இருட்டிலே படைத்தான். முதல்ல படைக்கும் போது வெளிச்சத்துல படைக்கல, எல்லாவற்றையும் இருட்டிலே படைத்தான். முதல் இருள் தான் அசல், இருள் அசலாக இருந்தது. பிறகுதான் வெளிச்சத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். இரவு பகல் என்பதிலே இரவைத்தான் முதலாக அல்லாஹ் தஆலா படைத்தான். பிறகுதான் சூரியனை படைத்து ஒளியை அல்லாஹ் தஆலா அமைத்தான். எனவே முதல்ல இருள் தான் முதலானது, அசலானது. இந்த படைப்புகள் அனைத்தையும் இருட்டிலே அல்லாஹ் தஆலா படைத்தான். சும்மா அல்கா அலைஹிம் மின் நூரிஹி, பிறகு தன்னுடைய ஒளியில் இருந்து ஒரு பகுதியை அவன் போட்டான், அந்த படைக்கப்பட்ட படைப்புகளின் மீது போட்டான். சரி, அப்படி ஒளியை போட்ட நேரத்தில் அந்த ஒளி எல்லா படைப்புகளின் மீதும் படவில்லை. ஃபமன் அஸாபஹு மின் ஸாலிக நூரி ஷை, அந்த ஒளியிலிருந்து எந்த பொருளுக்கு பங்கு கிடைத்ததோ, எந்த பொருளின் மீது அந்த ஒளி பட்டதோ, ஃபகத் இஹ்ததா, அந்த பொருள் எல்லாம், அந்த மனிதர் எல்லாம் நேர்வழி பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். வமன் அஹ்தா ஃபகத் வல்ல, எவர் ஒருவருக்கு அந்த நேர்வழி அந்த ஒளி கிடைக்கவில்லையோ அவர் வழிகட்டவராக ஆகிவிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள்.
ஆக படைப்புகள், அதாவது மனிதர்களை மட்டும் எடுத்துக்கொண்டால், படைப்புகளிலே மனிதர்களை எடுத்துக்கொண்டால், இந்த மனிதர்களிலே நேர்வழி பெறுவதும் நேர்வழி பெறாமல் இருப்பதும், வழி தவறி செல்வதும் அல்லாஹு தஆலாவுடைய ஆதி ஏற்பாட்டின்படி நடைபெறக்கூடிய செயல். ஆனால் அதுல தக்தீர்ல போய் ரொம்ப ஆழமாக ஊடுருவி போய் நம்மளுடைய சிந்தனையை செலுத்தக்கூடாது. பின்னால நிறைய விஷயங்கள் வரும். ஏன் அல்லாஹ் தஆலா தானே படைச்சான், அப்புறம் ஏன் நம்ம மீது குற்றம் சுமத்தினா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அப்படி சில கூட்டத்தினார்கள் இருக்கிறாங்க. 72 கூட்டம் சொன்னது முன்னால அந்த 72 கூட்டத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் ஜினா செய்தான், கள்ளு குடிச்சான், அவளை வேற ஏதாவது பாவமான காரியங்களை செஞ்சான், அது அல்லாஹ் தஆலா தான் செய்ய வைக்கிறான், அதனால மனிதன் மீது குற்றமாக ஆகாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரும் இருக்கிறாங்க. நம்மளும் அப்படித்தானே சொல்றோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு மனிதன் கள்ளு குடிக்கிறான், குடிக்கிறவன் இப்படி சொல்றான், நீங்க தானங்க சொல்றீங்க அல்லாஹ் நாடினா தான் நடக்கும் அப்படின்னு, அல்லாஹ் நாடித்தான் நான் கள்ளு குடிச்சேன் அப்படின்னு சொன்னான்னா, இப்படி அல்லாஹுதான் நாடி கள்ளை குடிக்க செய்கின்றான், குற்றத்தை செய்ய வைக்கின்றான், அதனால இந்த மனிதன் மீது குற்றம் சாராது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதனால தக்தீருடைய விஷயம் இருக்கின்றதே, கலா கதருடைய விஷயம், அல்லாஹ் தஆலா விதியை நிர்ணயம் செய்தானே, அது அந்த விஷயத்திலே ஆழமாக ஊடுருவி நம்முடைய மூளையை செலுத்தி அதை சிந்தித்துக் கொண்டிருப்பது கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், விளக்குகின்றார்கள். ஏனென்றால் அப்படி அந்த அலாக்கதருடைய விஷயத்திலே மனிதன் தன்னுடைய மூளையை, தன்னுடைய சிந்தனையை செலுத்தும் பொழுது ஷைத்தான் அங்கே வந்து விடுகின்றான். பிறகு இப்படி உங்களுக்கு ஒரு மனோநிலையை அவன் உண்டாக்கி விடுவான், ஷைத்தான் உண்டாக்கி விடுவான். இந்த வானம் பூமி எப்படி இருந்துச்சு, வானம் பூமி இல்லாம இருந்துச்சு, யார் படைச்சா, அல்லாஹ் படைச்சா. சரி, படைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாம ஒரு பொருள் உண்டாகாது, அதனால அல்லாஹ்வை யார் படைச்சா அப்படின்னு ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை ஷைத்தான் போடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சான், சரி அல்லாஹ்வை யார் படைச்சா, சரி அல்லாஹ் இன்னொரு அல்லாஹ் படைச்சிருப்பான் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். சரி அந்த அல்லாஹ்வை யார் படைச்சா அப்படின்னா அப்புறம் இன்னொரு அல்லாஹ், அவன் அப்படியே சங்கிலி தொடராக போய்கிட்டே இருக்கும். தசல்சுல் என்பது இதற்கு தசல்சுல் என்று சொல்லப்படுவது, அதாவது தொடராக போய்கொண்டே இருக்கும். அந்த அல்லாஹ் இன்னொருத்தன் படைச்சா, அந்த அல்லாஹ், சரி எந்த அல்லாஹ் படைக்கப்படாத அல்லாஹ் ஒருத்தர் இருக்க பாருங்க, அவன் தான் அல்லாஹ் அப்படின்னு வேற சொல்லி தருவான். இந்த சிந்தனைகள்லாம் ஷைத்தான் மனதிலே போடக்கூடிய, மனிதனுடைய சிந்தனையிலே தூண்டுதல் செய்யக்கூடிய, ஊசாட்டத்தை போடக்கூடிய விஷயங்கள். அதனால தலாக்கதருடைய விஷயத்திலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றானோ, ரசூல் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், அதுக்கு மேல நீங்க போகாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதனால இப்ப சொல்லப்பட்ட இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் தஆலா இருட்டிலே, படைப்புகள் அனைத்தையும் இருட்டிலே படைத்தான், ஒளியை பிறகு போட்டான். யாருக்கு அந்த ஒளி கிடைத்ததோ அவர்கள் எல்லாம் நேர்வழி பெற்று விட்டார்கள், யாருக்கு ஒளி கிடைக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் வழி தவறி விட்டார்கள் என்று சொன்னா, ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி செஞ்சான் அப்படின்லாம் கேட்க கூடாதுங்க. அந்த சிந்தனை வரக்கூடாது நமக்கு. ஏன் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் ஒளியை பாய்ச்சிட வேண்டியது தானே, இடையில கொஞ்சம் பேத்துக்கு ஏன் ஒளி இல்லாமல் ஆக்கணும், ஏன் அவங்களை எல்லாம் இருட்டுல போட்டான், அதனால அவங்க ஏன் வழி கடக்கூடிய சூழ்நிலை ஆச்சு என்றெல்லாம் சிந்தனையை நாம் உபயோகிக்க கூடாது. அந்த சிந்தனை வந்தா ஷைத்தான் வந்துட்டான்னு அர்த்தம் என்றும் விளக்குகின்றார்கள். அது பின்னால் நிறைய விஷயங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ், அதை பற்றி அந்த இடத்துல சொல்லுவோம். இங்க அலாஹுதம் மிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உள்ள நேர்வழியின் மீது அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த நேர்வழி என்ற அந்த ஒளிமயமான தன்மையை ஆதியிலேயே அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு கொடுத்து விட்டான் என்று பொருள். ஆனால் இந்த உலகத்திலே அடையாளமாக தெரிந்து கொள்வது எதன் மூலமாக என்று சொன்னால், இந்த செயல்பாடுகளின் மூலமாகத்தான், அமல்களின் மூலமாகத்தான். மறுமையை மறைவான விஷயங்களை நம்புவது, தொழுகையை நிரந்தரமாக கடைபிடிப்பது, வழங்கப்பட்ட பொருள்களில் இருந்து உரிய முறையிலே செலவு செய்வது, வேதங்களை நம்புவது, ஆகிரத்தை நம்புவது, இந்த அம்சங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவர் அந்த ரப்பிடத்தில் இருந்துண்டான் நேரான வழியின் மீது இருக்கின்றார் என்பதாக பொருளாகும். கத்ரியா என்று ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள். அவர் முன்னால சொன்னபடி அல்லாஹ் தஆலா தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல அல்லாஹ், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், ஈமானையும் ஹிதாயத்தையும் நேர்வழியையும் உண்டாக்கி கொள்வது அல்லாஹ்வுடைய வேலை அல்ல, மனிதனுக்குரிய வேலை. அது மனிதன் சுய விருப்பம் கொடுக்கப்பட்ட முஹ்தாராக, சுய விருப்பம் கொடுக்கப்பட்டவனாக அவன் இருக்கின்றான். எப்படி ஒரு வேலையை தன்னுடைய சுய விருப்பப்படி செய்கின்றானோ அதே போன்று ஈமானை உண்டாக்கி கொள்வதும் ஹிதாயத்தை உண்டாக்கி கொள்வதும் அவனுடைய விருப்பத்தை சேர்ந்தது. ஆகவே இந்த ஈமானை உண்டாக்கி கொள்வதிலையும்
ஹிதாயத்தை உண்டாக்கிக் கொள்வதிலும் அல்லாஹ்வுக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பெயர், அந்த கூட்டத்தாருக்கு பெயர் கதிரியா என்று சொல்லப்படும். அந்த கதிரியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மறுப்பை இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். உலாயிக அலா ஹுதன் மிர் ரப்பிஹிம், அவர்கள் அந்த தன்மையுடைய அந்த முத்தகீன்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து உண்டான நேர்வழியின் மீது இருக்கின்றார்கள். அப்ப நேர்வழிங்கிறது ரப்பிடத்திலிருந்து வருது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அவங்க சொல்றபடி இருந்தா அலாஹுதம் மின் அன்ஃபுஸிஹிம் என்று சொல்லி இருக்கணும், தங்களிடத்தில் இருந்து உண்டான நேர்வழியின் மீது. ஏன்னா நேர்வழி இவங்க தானே உண்டாக்கி கொள்றாங்க என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். நேர்வழியை உற்பத்தி செய்து கொள்வது, உண்டாக்கிக் கொள்வது மனிதர்களுடைய வேலை என்று சொல்லுகின்றார். அப்படி இருந்தா மிர் ரப்பிஹிம் என்ற வாசகம் வந்திருக்க கூடாது, மின் அன்ஃபுஸிஹிம் என்று வந்திருக்க வேண்டும். தங்களுக்கு தாங்களே உண்டாக்கி கொள்ளக்கூடிய நேர்வழியின் மீது அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட வேண்டும். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஆக அந்த மனிதர்கள், அந்த 5 விதமான தன்மையுடைய மனிதர்கள் நேர்வழியின் மீது இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, இந்த நேர்வழி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுதுதான் அந்த மனிதன் நேர்வழி கிடைப்பதற்குரிய அம்சங்கள் அனைத்தும் அந்த முன்னால் சொல்லப்பட்ட 5 அம்சங்களிலே, 5 விஷயங்களிலே, 5 அமல்களிலே அமைந்திருக்கின்றன என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நேர்வழி யார் பெறுகின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக ஆக்கப்படுவார்கள். அதை அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், ஓ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இன்னும் அந்த மனிதர்கள், அவர்கள் முன்னால் சொல்லப்பட்ட அந்த 5 விதமான தன்மை உடையவர்கள், அவர்கள் தாம் வெற்றியாளர்கள் என்று உறுதியிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவர்கள் தாம் உறுதியாளர்கள், வெற்றியாளர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். உலாயிக அவர்கள், அல் முஃப்லிஹூன் என்று சொன்னா போதுமானது. உலாயிக அல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லலாம், போதுமானது. இந்த ஹும் என்ற வார்த்தையை இடையிலே சேர்த்து சொன்னதின் காரணமாக அவர்கள் தாம் வெற்றியாளர்கள், அவர்கள் அல்லாதவர்கள் யாரும் வெற்றி உடையவர்கள் அல்லர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். எந்த அந்த முன்னால் சொல்லப்பட்ட 5 விதமான தன்மைகள் இருக்கின்றனவே, அதை யார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள் இங்கே அதே மாதிரி உலாய்க்கு அந்த மனிதர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லும்போது, இந்த வெற்றி என்பது ஒரு மனிதனுடைய இறுதி நோக்கம் எதுவோ அதை அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை எவரிடத்தில் இருக்கின்றனவோ அவர்தான் வெற்றி பெற்றவர் என்பதாக சொல்லப்படும். வெற்றி என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திலே தன்னுடைய நோக்கத்தை அடைந்து கொண்டால் அது வெற்றி என்பதாக சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதர் படிக்கின்றார், மாணவன் படிக்கின்றார், அந்த படிப்பிலே அந்த மனிதன் பாஸ் ஆகி விடுகின்றார். எந்த வகுப்பை படிக்கின்றாரோ அந்த வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு பாஸ் ஆகி விடுகின்றார், அவர் வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். பாஸ் ஆயிட்டார், வெற்றி அடைந்து விட்டார். அதே மாதிரி ஒரு சட்டத்தை படித்து முடித்தார், ஒரு பகுதியை படித்து முடித்து விட்டார் என்று சொன்னால் அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஒரு வியாபாரம் செய்கின்றோம், கடை வைக்கின்றார், அந்த கடை எந்த நோக்கத்திலே வைக்கின்றாரோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால், அதாவது இவ்வளவு லாபம் கிடைக்க வேண்டும், இவ்வளவு பொருள் ஈட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த கடையை ஏற்பாடு செய்கின்றார். அந்த கடையை அவர் நினைத்தபடி அந்த கடையாகிறது நடந்து வருகின்றது, அவருக்கு லாபம் தருகின்றது என்று சொன்னால் அவர் தன்னுடைய நோக்கத்திலே வெற்றி அடைந்து விட்டார். ஒரு வாலிபர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார், அவருக்கு வரக்கூடிய மனைவி இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கின்றார். அவர் கற்பனை செய்தபடி ஒரு மனைவி கிடைத்து விடுகின்றார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர் வெற்றி அடைந்து விட்டார். இப்படி யார் யார் எந்த துறையிலே ஈடுபடுகின்றார்களோ, எந்த துறையிலே எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஈடுபடுகின்றாரோ அந்த நோக்கம் கிடைத்து விட்டால் வெற்றியாளர் என்று பொருள். சரி, ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு நோக்கம் என்ன? ஒரு மூமினுக்கு நோக்கம் என்ன? அந்த நோக்கம் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி செல்லக்கூடிய நிலை, பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி கடைசியாக அவன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை. அந்த தன்மையை பெற்றுக்கொண்டால், அந்த நோக்கத்தை பெற்றுக்கொண்டால் அவன் வெற்றியாளன் என்பதாக பெயர். அந்த வெற்றியாளர்களை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். வெற்றியாளன் சொன்னா இந்த உலகத்தில ஈமான் கிடைத்து விடுவது அல்லது இஸ்லாத்தினுடைய அமல்களை செய்து முடித்து விடுவது என்பதல்ல. இதற்கு பிறகு வெற்றி என்பது இறந்த பின்னால், மௌத்துக்கு பின்னால், இந்த மனிதன் கபருடைய வாழ்க்கையிலே, அதற்கு பின்னால் மஹ்ஷருடைய வாழ்க்கையிலே, அதற்கு பின்னால் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பல சொல்லப்பட்டிருக்கு. மீசான் என்ற தராசிலே எடை போடப்படுவது, சிராத் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடந்து செல்வது, நரகத்தை விட்டு தப்பித்து செல்வது, சொர்க்கத்திற்கு செல்வது, அங்கு இருக்கக்கூடிய பாக்கியங்களை பெறுவது, அங்கு இருக்கக்கூடிய தரஜாக்கள் என்ற படித்தரங்களை பெறுவது, இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கின்ற எல்லாவற்றையும் முடித்து கடைசி இறுதி நோக்கமாக அல்லாஹ் தஆலாவுடைய சந்திப்பு, லிகா,
என்று சொல்லப்படக்கூடிய பேரின்ப காட்சி. அந்த காட்சியை எவர் காணுகின்றாரோ அவர்தான் வெற்றியாளர். இந்த 5 விதமான சிபாத்துகளை, தன்மைகளை, அமல்களை முறையாக செய்து வரக்கூடிய மனிதர், தன்னுடைய மௌத்து வரைக்கும் செய்து வரக்கூடிய மனிதர், அவர்தான் நேர்வழியிலே இருக்கின்றார், நேர்வழியின் மீது அமைந்திருக்கின்றார். எவர் அந்த நேர்வழியின் மீது அமைந்திருக்கின்றாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். மனிதனுக்கு சொர்க்கம் கிடைப்பது என்பது மட்டும் நோக்கம் அல்ல, அதுவும் கிடைக்கணும். நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் கிடைக்கணும். சொர்க்கம் கிடைச்சதோடு நிறுத்திக்க கூடாது, அது பெரிய பேரின்பம் அல்ல. சொர்க்கம் என்பது பேரின்பம் அல்ல. சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலாவுடைய ரிலா, திருப்தியை பெறுவதும், அவருடைய லிகா, திரு காட்சியை பெறுவதும் இருக்கின்றதே, அதுதான் பேரின்பம், அதுதான் இறுதி வெற்றி. அதுக்கு மேல வெற்றி என்பதே கிடையாது. அல்லாஹுடைய ரிலா, திரு பொருத்தத்தை பெறுவது, அல்லாஹு தஆலாவுடைய திரு பொருத்தத்தை பெறுவது என்பது வேறு, சொர்க்கத்தை பெறுவது என்பது. அமல்கள்லாம் சரியா செஞ்சுக்கிட்டே வந்தாரு, அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இருந்துச்சு, அல்லாஹு தஆலா விரும்பினா இந்த மனிதரை சொர்க்கத்துல கொண்டு போய் போட்டான். ஆனா அல்லாஹுடைய ரிலா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது, எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியாது. அல்லாஹுடைய ரிலா திருப்தியின் மீது தான் போயிருக்கிறாங்க சொர்க்கத்திற்கு. ஏனென்றால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பார், நீங்கள் ஏதாவது என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுவான் அல்லாஹு தஆலா. அப்ப சொர்க்கவாசிகள் எல்லாம் கேட்பார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய ரிலாவை நாங்கள் கேட்கின்றோம், உன்னுடைய திரு பொருத்தத்தை எங்கள் மீது நீ பொருந்திக் கொள்ள வேண்டும், அதை நாங்கள் கேட்கின்றோம் என்பதாக சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்னுடைய ரிலா உங்க மீது இருக்க போய் தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். யா அல்லாஹ், எங்களுக்கு அதை தவிர வேற ஒன்றும் தேவையில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். உன்னுடைய ரிலா தான் எங்களுக்கு வேண்டும், உன்னுடைய திரு பொருத்தம் தான் எங்களுக்கு வேண்டும். அது நீ உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்து விட்டால் அதை தவிர வேறு பாக்கியம் வேண்டியது, இதை விட பெரிய பாக்கியத்தை நாங்க எங்க கேட்க போறோம்? இல்ல இல்ல, நீங்க கேளுங்க என்று சொன்னான். இதை விட நாங்கள் வேறு எதை கேட்பது என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இன்றைய நாளிலே உங்களுக்கு என்னுடைய திருப்தியை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், இனிமேல் எப்பொழுதுமே உங்களின் மீது நான் கோபப்படவே மாட்டேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய லிகா என்ற பேரின்ப காட்சியை அவர்களுக்கு வழங்குவார். இதுதான் அந்த வெற்றியினுடைய இறுதி எல்லை, கடைசி எல்லை. அதுக்கு மேல வெற்றி என்பது கிடையாது. சொர்க்கத்தை பெறுவது மட்டும் இன்பமாக, வெற்றியாக, இறுதி வெற்றியாக ஆக முடியாது. சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய ரிலாவையும் அல்லாஹ்வுடைய லிகாவையும் பெறக்கூடிய தன்மை ஏற்பட வேண்டும். லிகா எப்படிப்பட்டது என்று சொன்னால் சொல்லியிருக்க நம்ம ஞாபகம் இல்லை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், சொர்க்கம் எப்படிப்பட்டது முதல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், எந்த மனிதனும் தன்னுடைய கண்களால் இந்த உலகத்தில் பார்த்திருக்க முடியாது, அவ்வளவு அற்புதமான இன்பங்களை கொண்டது. எந்த மனிதனும் தன்னுடைய காதுகளால் கேட்டு இருக்க கூட முடியாது, கேள்விப்பட்டிருக்க கூட முடியாது, அவ்வளவு இன்பங்களை கொண்டது. எந்த மனிதனும் தன்னுடைய மனதால் நினைத்து பார்த்திருக்க கூட முடியாது, அத்தகைய உயர்தரமான இன்பங்களை கொண்டது, காட்சிகளை கொண்டது சொர்க்கம் என்பது. அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய காட்சியை பார்த்த உடனே அந்த அல்லாஹ்வுடைய காட்சி இவர்களுக்கு இந்த சொர்க்கத்தை எல்லாம் மறக்கடிக்க செய்துவிடும். சொர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் துன்பங்களாக தெரியும் அந்த நேரத்தில் அவர்களே. அப்படிப்பட்ட அந்த காட்சியை, அல்லாஹ்வுடைய பேரின்ப காட்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் வைத்த கண் வாங்காமல் பார்ப்பது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்படி பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவ்வளோ அற்புதமான காட்சி அல்லாஹ் தஆலாவுடைய லிகா. பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க பார்த்து பார்த்து அந்த பேரின்பத்தின் காரணமாக அவங்களுடைய கண்கள் எல்லாம் வயிற்றுக்குள்ள போயிடுமா. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கண்ணெல்லாம் வயிற்றுக்குள்ள போயிடும், பார்க்கிற பார்வையில கண்ணெல்லாம் உள்ள போயிடும், அவ்வளவு ஆழமாக அவ்வளவு இன்பமாக பார்ப்பார்கள். அப்படி வயிற்றுக்குள்ள போன கண்ணு திரும்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 80 வருஷம் ஆகும். உள்ள போன கண்ணு வெளியே வர்றதுக்கு அதுவரை குருடா இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. கண்ணு இருக்கும், பார்வையெல்லாம் இருக்கும், ஆனா அந்த கண்ணுடைய அந்த பார்வையுடைய, அதாவது அந்த காட்சியினுடைய அமைப்பு அப்படி ஆழமானது, அபூர்வமானது, அற்புதமானது என்பதை விளக்குகின்றார்கள் அங்கே. ஆக அப்படிப்பட்ட காட்சி அல்லாஹ் தஆலாவுடைய, அந்த காட்சியை காணுவதுதான் இறுதி வெற்றியாக கருதப்படும். அந்த வெற்றியை பெறுவதற்கு, அதனாலதான் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வெற்றியை பெறுவது என்பது 3 விதமான நிலைகளை கொண்டது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். வெற்றி என்பது 3 வகையாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது. ஒன்று, இந்த முன்னால் சொல்லப்பட்ட அந்த செயல்களை எல்லாம் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். 5 விதமான செயல்களை சொன்னோம் அல்லவா, முன்னால் சொல்லப்பட்ட அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த 5 விதமான செயல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும்.
அல்-லஃப்ரு அலா நஃப்ஸ், தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி நஃப்ஸுடைய வழியிலே போகாமல், நஃப்ஸ் என்பது மனிதனுக்குள்ளே உள்ள ஒன்று. பின்னால மனிதனுடைய படைப்பு அப்படிங்கிற வரும்போது இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி சொல்லுவோம். மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்கள், அதை பத்தி. அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும், நஃப்ஸின் மீது வெற்றி கொள்ள வேண்டும். அதாவது நஃப்ஸை வாகனமாக ஆக்கி, நஃப்ஸ்னு சொன்னா மனிதனுக்கு கெட்டதையே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு தன்மை, ஒரு நிலைக்கு பெயர் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நஃப்ஸோடு போராட வேண்டும் என்பதாக. நஃப்ஸ் என்று சொன்னால் ஆன்மா, ஆத்மா என்று வேணால் சொல்லலாம் நாங்கள். ஆனா நஃப்ஸ்ங்கிறது மனிதனுடைய கண்களால் காண முடியாத ஒரு பொருள். அது உடலுக்குள்ளே அமைய பெற்றிருக்கின்றது. அந்த நஃப்ஸ் என்பதை வைத்து தீமை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நஃப்ஸின் மூலமாக அல்லாஹ் தஆலா உண்டாக்குகின்றான். அதை வெற்றி கொள்ள வேண்டும். மனிதனை சோதனையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஷைத்தானை வைத்து வேடிக்கை அல்லாஹ் தஆலா காட்டுகின்றான். அந்த ஷைத்தான் சொல்லக்கூடிய வழியில் செல்லாமல் நம்மை தடை செய்து, நம்மை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும். அதே போன்று மனம் சொல்லக்கூடிய வழியில் எல்லாம் சென்று விடாமல் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழியில் செல்வதற்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இப்ப முதலாவதாக வெற்றி என்பதிலே முதல் படி எதுவென்று சொன்னால் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். நஃப்ஸின் மீது இவர் சவாரி செய்து செல்லக்கூடிய தன்மை உடையவராக இருக்க வேண்டும். நஃப்ஸ் இவர் மீது சவாரி செய்யக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. ஆனா நம்ம பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம், நஃப்ஸ் நம்ம மேல சவாரி செய்யுது. அதாவது என்னுடைய மனம் என்ன சொல்லுகின்றதோ அப்படியெல்லாம் செய்யறோம். இன்னைக்கு பிரியாணி வேணுமா, உடனே பிரியாணி ஆக்கு. வீட்டுல பரோட்டா வேணுமா, பரோட்டா போடு. நீங்க சினிமாவுக்கு போகணுமா, டிவி பார்க்கணுமா, அதை பாரு என்று என்னுடைய நஃப்ஸ் சொல்லி, இப்ப நஃப்ஸ் என் மேல ஏறி உட்கார்ந்து சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. பெரும்பாலான மனிதர்கள் இப்ப நம்மள்ட்ட அப்படித்தான் இருக்கிறோம். நஃப்ஸ் நம் மீது சவாரி செய்கின்றது. அது வெற்றியாக ஆக முடியாது. நஃப்ஸின் மீது நாம் சவாரி செய்ய வேண்டும். நஃப்ஸை வாகனமாக ஆக்கி நாம் சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அந்த நஃப்ஸ் போகணும். நாம் சொல்லக்கூடிய செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய தன்மையை அந்த நஃப்ஸ் உண்டாக்கணும், உதிப்பாக்கணும். அப்பதான் நஃப்ஸை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அது முதல்ல வேணும். இந்த பலாஹ் என்பதற்கு, வெற்றி என்பதற்கு முதல்ல வேணும். இரண்டாவது ஷைத்தான். ஷைத்தானை வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். ஷைத்தான் சொல்ற வழியெல்லாம் போயிடக்கூடாது. வலா தத்தபியோ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவன் உங்களுக்கு ரொம்ப பகிரங்கமான விரோதி, எதிரி அவன். அதனால எதிரி சொல்ற வழியெல்லாம் போகாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக ஷைத்தானை வெற்றி கொள்ள வேண்டும். மூன்றாவது துனியாவை வெற்றி கொள்ள வேண்டும். துனியாங்கிறது மனிதனுக்கு எதிரி. மூன்று விதமான எதிரிகள் மனிதனுக்கு. முதலாவது ஷைத்தான், இரண்டாவது துனியா, மூன்றாவது, அதாவது முதல் தரமான எதிரி நஃப்ஸ் தான், இரண்டாவது ஷைத்தான், மூன்றாவது துனியா என்று வரிசையாக இங்கே சொல்லுகின்றார்கள். அது இந்த மூன்று விதமான எதிரிகள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் போது 4 விதமான எதிரிகள் அப்படிங்கிறாங்க, இன்னொன்னு சேர்த்துக்கிறாங்க. அது மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களே இந்த மனிதனுக்கு எதிரியாக இருப்பார்கள். இவனை வழி எடுக்கிறதுக்கு பல மனிதர்கள் இருக்கிறாங்க. கெட்ட மனிதர்கள் அர்த்தம். கெட்ட சகவாசம் கூடாது அப்படின்னு சொல்ற பாருங்க. அந்த மாதிரி கெட்ட மனிதர்களோட சேர்ந்தா இவனை திசை திருப்பி விட்டுருவான். நல்ல மனுஷனா தான் இவன் இருப்பான், நல்லதை செய்யணும்னு தான் நினைப்பான். ஆனா கெட்ட சகவாசம் இவனை கெடுதியை செய்யக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கிவிடும். நிறைய பார்க்கிறோம் நண்பர்கள். அந்த நண்பர்களின் காரணமாக மனிதன், எத்தனையோ மனிதர்கள் கெட்டு போறாங்க. எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ சிறுவர்கள் கெட்டு போகக்கூடிய சூழல் நண்பர்களின் காரணம், நட்பின் காரணமாக. அதை நாலாவது எதிரி என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக குறிப்பாக 3 எதிரிகள். அதற்குள்ளே அது துனியா என்பதற்குள்ளே அந்த மனிதர்களும் அடக்கமாகி விடுகின்றார்கள். சரி, நஃப்ஸை வெற்றி கொள்ள வேண்டும், ஷைத்தானை வெற்றி கொள்ள வேண்டும், துனியாவை வெற்றி கொள்ள வேண்டும். துனியாவுடைய ஆசாபாசங்களை கண்டு அதுபோல நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த மனிதன் தவறான வழிக்கு போயிடுவான். நேரான வழிக்கு வர முடியாது, வெற்றி பெற முடியாது. எத்தனையோ நிறைய காரியங்களை நாம அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாமே செய்யணும், அடுத்தவங்களை போக வேண்டியதில்லை. இங்க இருக்கிறவங்களை மட்டும் எடுத்துக்கங்க. நம்ம என்ன செய்யறோம், பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி கல்யாணம் செஞ்சாரு தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய மகனுக்கு, இப்படி ஆடணும். நாமும் அதே போல வசதி உள்ளவர் தான், அவரை போல நாமும் இருக்கிறோம். அதனால அவர் மாதிரி நான் செய்யல அப்படின்னு சொன்னா மக்கள்லாம் என்னை பார்த்து கேவலமா மதிப்பாங்க, இவன் கஞ்ச பையன் அப்படின்னு சொல்லுவாங்க என்று நினைத்து அவர் மாதிரி படோடோபமாக ஆடம்பரமாக வீண் செலவுகளை செய்து ஹராமான வழியில நிக்காஹ் செய்யக்கூடிய காட்சி எத்தனை இருக்குது? 1-2. அவர் கத்னா செய்யறதுக்காக வேண்டி, சுண்ணத்து பண்றதுக்காக வேண்டி 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு. நான் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்றது இல்ல.
என்று நினைத்து செலவு பண்ணக்கூடிய மனிதர்கள். அடுத்து இதான் துனியா. துனியாவை பார்த்து மயங்கி விடுவது. நம்ம அப்படி செய்யலன்னு சொன்னா நமக்கு ரொம்ப கேவலமா போயிடும். மக்களுக்கு மத்தியில் நம்ம ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அல்லாஹ் என்ன பேசும் அப்படிங்கறது கவனிக்கிறது கிடையாது. ரசூல் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறது கவனிக்கிறது கிடையாது. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில இதனால் என்ன ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் சிந்திப்பது கிடையாது. அவர் செஞ்சார், அதனால நம்ம செய்யறது. எத்தனையோ பேர் கடன் வாங்கி செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம முதல்ல சொன்னது கடன் வாங்காம இருக்கிற காசு செலவு பண்றது. அடுத்தவர் செய்கின்றார் என்பதற்காக வேண்டி கடன் வாங்கி செலவு செய்யக்கூடியவர்கள், அது ஹராமான பல வேலைகள். இதெல்லாம் அந்த வெற்றி என்பதே அறவே கிடைக்க, வெற்றியினுடைய கடைசி தளத்தில் அவர் வீழ்ந்து கிடக்கின்றார். இப்ப வெற்றியே கிடைக்காத சூழ்நிலையில். அதனால உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன் என்று சொன்னா முன்னால சொன்ன அந்த 5 விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறதுல ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன. தொழுகிறது அப்படின்னு சொன்னா தொழுகையில எத்தனை விளக்கங்கள், தொழுகையை பத்தி நிறைய சொன்ன முன்னால எப்படி தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வெளித்தோற்றமான நிலைகளை பற்றி மட்டும் நம்ம சொன்னோம் முதல்ல. அதுல அந்தரங்கமான மனதை சேர்ந்த கல்வை சேர்ந்த நிலைகள் எவ்வளவு இருக்குது. சரி, அதே போன்று செலவு செய்யறதுல எத்தனை இருக்குது, எத்தனை வகையான நிலைகள் இருக்கின்றன. சில மறுமையை நம்புவது அப்படிங்கிறது எத்தனை வகையான தன்மைகள் இருக்கின்றன. மறைவான விஷயங்களை நம்புவது அப்படிங்கிறது எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன, எத்தனை விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். அதுல முதலாவதாக நம்முடைய நப்சை அடக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். நப்சின் மீது வெற்றி கொள்ள வேண்டும், அது முதல் வெற்றி. ஷைத்தான் மீது வெற்றி கொள்ள வேண்டும் அடுத்தது. அதுக்கடுத்து துனியாவின் மீது வெற்றி கொள்ள வேண்டும். சரி, இது 3 சேர்ந்து ஒரு வகை. இரண்டாவது வகை வெற்றி என்பது அந்நஜாத்து மினல் குஃப்ரி வல் வலாலா வல் பிதாத்தி வல் ஜஹாலா. குஃப்ர் அதாவது இறை மறுப்பு, வழிகேடு, நவீனமான அனுஷ்டானங்கள், நூதனமான பிதாத்தான காரியங்கள், அறியாமையான காரியங்கள், ஈமானை நீக்கிவிடக்கூடிய, ஈமானை பறித்துவிடக்கூடிய காரியங்கள், அமானிதத்திற்கு மாற்றமான காரியங்கள், இவை அனைத்தை விட்டும் வெற்றி பெற வேண்டும். முதல்ல குஃபரிலிருந்து வெற்றி. குஃபரான காரியங்கள் எதுவும் நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. இப்ப நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எல்லா மூமின் தான் இருக்கிறோம். ஆனா இந்த மூமினான மனிதர்கள் நம்ம யாரும் காபிர் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் பரிபூர்ணமான காபிர் அப்படிங்கிறதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் மறுக்கக்கூடியவராக இருக்கணும். காபிர்னா மறுக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம். எதை மறுக்கிறார்? அல்லாஹ்வை மறுக்கிறாரு, அவர் காபிர். சரி, அல்லாஹ் ஒருத்தன் இல்ல, அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்ற, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லியிருக்காரு. ஆனா அல்லாஹ்வுக்குள்ள சக்திகளை மறுக்கின்றார், அவருடைய சிபாத்துகளை மறுக்கின்றார் சொன்னா அவரும் காபிர் தான். அதனால அடுத்த ஆயத்துல வருது அது விளக்கம். இங்க சுருக்கமாக இந்த வெற்றி அப்படிங்கிறதுக்காக அந்த விளக்கம் இங்க சொல்லப்படுது. அல்லாஹ்வை மறுக்கிற, அல்லாஹ்வை மறுக்கல அவரு, அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் தன்மைகளில் ஏதாச்சும் ஒண்ணு மறுக்கிறார். அதாவது அல்லாஹு தஆலா ஒருத்தன் தான், ஆனா தேவைப்படக்கூடிய நேரத்துல இன்னொரு ஆள்கிட்ட உதவி வாங்கிக்குவான். அவன் உதவியாளர் சில பேர் இருக்கிறாங்க, அதுதான் மலக்குகள். அந்த மலக்குகளுடைய உதவியை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஆட்சி செய்கின்றான், எல்லா காரியங்களையும் பார்த்துக்கிட்டு வர்றான், எல்லா மனிதர்களுக்கும் உணவளிக்கின்றான், இந்த உலகத்தை நடத்தாட்டுகின்றான், உலகத்தை இயங்க செய்கின்றான் என்று ஒரு மனிதன் நம்பினால் அவனும் காபிர் தான். அவரும் காபிர் தான். தான் தொழுகிறாரு, நோம்பிக்கிறார், எல்லாம் செய்யறாரு. ஆனா இந்த விஷயத்துல அவருக்கு நம்பிக்கை, ஒரு வகையில அவர் காபிராக ஆக்கப்படுகின்றார். ஆனால் அந்த அசல் காபிர் இருக்கின்றார், அல்லாஹ் மறுக்கிறவர், அவருக்குள்ள சட்டம் எல்லாம் இதுல வராது. அதாவது அவர் இறந்து விட்டால் கபிரிஸ்தான்ல அடக்கக்கூடாது, அவர் பஞ்சாதி தலாகா போயிட்டா அவர் முஸ்லிமானவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டாது அப்படிங்கிற சட்டம்லாம் அவருக்கு பிரயோகமாகாது. ஏன்னு கேட்டா அல்லாஹு தஆலாவை பற்றி நம்பிக்கை கொள்ளுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹுக்கு எது இருக்க வேண்டும், அந்த சிபாத்துகள், அந்த குதிரத்து, அந்த தன்மைகளை அதுல ஏதாச்சும் ஒண்ணு மறுக்கிறார். இப்ப அவரு அந்த ஈமான்ல குறைவுபட்டவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப வெற்றியிலே குறைவுபட்டவர் அப்படின்னு அர்த்தம். நேர்வழியில் குறைவு உள்ளவர் என்று பொருள்வது. அதே மாதிரி வழிகேடான விஷயங்கள், எது எது வழிகேடு இருக்கின்றதோ அந்த வழிகேட்டை எல்லாம் விட்டு வெற்றி பெற வேண்டும். இந்த வழிகேடு வலல்லாலீன் அப்படிங்கறத விளக்கம் சொன்னோம். வழிகேடர்கள் யாரு? கைரில் மக்தூபி அலைஹிம் என்பவர்கள் யூதர்கள், வலல்லாலீன் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதுபோல உலகத்திலே ஈமான் கொள்ளாமல் தங்களுடைய தவறான வழியிலே போய் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வழிகேடர்கள், தவறான வழியிலே செல்லக்கூடியவர்கள். இந்த மனிதர்களை பார்த்து ஒருத்தர் எப்படி சொல்றார்? ஒரு முஸ்லிம் மூமினான ஒரு மனிதர் எப்படி சொல்றாரு? நம்மளும் நேர்வழியில் தான் இருக்கிறோம்,
அந்தாலும் நேர் வழியில் தான் இருக்கிறான், பாருங்க அவன் நல்லா இருக்கிறான், பொய் சொல்றது இல்ல, உண்மையே பேசுறாரு, நல்ல முறையில வியாபாரம் செய்யறாரு, அவர் யார்ட்டையும் வந்து யாரையும் ஏமாத்துறது இல்ல, பொய் சொல்றது இல்ல, திருடுறது இல்ல, வஞ்சகம் செய்யறது இல்ல, எல்லா விதமான நல்ல குணங்களும் அவர்கிட்ட இருக்குங்க, அவரும் நேர் வழியில தான் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இப்ப இவர் அவருடைய விஷயத்திலே தவறான எண்ணம் உடையவராக ஆக்கப்பட்டு இவர் ஒரு தவறான வலாலத்து வழியிலே இருக்க, தவறான வழியிலே இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா இவருடைய கொள்கை தவறான கொள்கையாக ஆக்கப்பட்டு விடுகின்றது. எவர் இந்த முறைப்படிக்கு கலிமா சொல்லி ஈமான் கொள்ளுதல் என்று இருக்கின்றது, இந்த முறைப்படிக்கு ஈமான் கொண்டு செயலாற்றவில்லையோ அந்த மனிதர் பூரா வழிகேடர்கள் தான், அவர்கள் எல்லாம் வழி தவறியவர்கள் தான் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான நம்பிக்கை இருக்கணும். அது எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கைக்கு பின்னால செயல் செய்வது இருக்கின்றதே அதுதான் அவர்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியது. அவர் நேர் வழியில் இருக்கின்றார் என்று பொருளாக, நம்பிக்கை இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் நேரான வழியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஈமான் மட்டும் இல்லைங்க, ஒரு மூமினான மனிதர் எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சதாவும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார், தியானத்தில் ஈடுபட்டிருக்கார், எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்கின்றார், எல்லா விதமான நன்மைகளையும் செய்து வருகின்றார் என்று சொன்னாலும் கூட அவர் நேர் வழியில் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதரை இவர் நம்பிக்கை கொள்கின்றார், அவரும் நேரான வழியில் தான் இருக்கிறார் என்று சொல்லி, இது போன்று வழி கேடு வழி தவறிய விஷயங்கள் எது இருக்கின்றனோ அதையெல்லாம் இவர் நல்லது என்பதாக கண்டால், நினைத்தால், சொன்னால் அந்த மனிதர் நேர்வழியில் வெற்றி பெறக்கூடியவராக ஆக முடியாது. அதே போன்று பிதாத்தான காரியங்கள், இந்த பிதாத்தை விட்டும் நஜாத் வெற்றி பெற வேண்டும் அவர், அப்பொழுதுதான் அந்த வெற்றி என்பது கிடைக்கும் அவருக்கு. பிதாத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்கள் செய்து காட்டாத புதிய நவீனமான விஷயங்கள், காரியங்கள். அந்த பிதாத் என்பதுல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று மார்க்கத்திற்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய பிதாத்துகள், மார்க்கத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய பிதாத்துகள், இரண்டு விதமான பிதாத்துகள். அதுக்கு பிதாத்த ஹசனா, அதாவது மார்க்கத்திற்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய பிதாத்திற்கு பெயர், நூதனமான புதிய காரியங்களுக்கு பெயர் நல்ல பிதாத்து, அதாவது பிதாத்த ஹசனா என்று சொல்லப்படும். மார்க்கத்திற்கு மாற்றமாக முரணாக இருக்கக்கூடிய பிதாத்துகளுக்கு பேர் பிதாத்த சய்யிஆ, கெட்ட பிதாத் என்பதாக சொல்லப்படும். இந்த கெட்ட பிதாத்து இருக்கின்ற தீமையை உண்டாக்கக்கூடிய பிதாத்துகள் அதுதான் மார்க்கத்திலே கூடாது. அது அல்லாத பிதாத்துகள், மார்க்கத்திற்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய பிதாத்துகளை செய்வதிலே தவறில்லை என்பதாக உலமாக்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். அது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். தராவீஹ் 20 ரக்காத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்காத் தொழ கிடையாது. ரமலான் மாதத்திலே நிரந்தரமாக அவர்கள் தொழுதும் கிடையாது. இப்ப எப்படி நம்ம தராவியை தொழுகிறோமோ இரவு நேரத்துல ரமலான் மாதத்துல, அது மாதிரி தொழுவது கிடையாது. ஒரு ரமலான் மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல வந்து தொழுதாங்க. அதை பார்த்து சில சஹாபாக்கள் போய் சேர்ந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க. நபி அவர்கள் கூப்பிடவும் இல்லை, அதுக்காக ஒரு ஏற்பாடு செய்யவும் கிடையாது. நபி அவர்கள் தொழுவதை பார்த்து சில சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னால் இரண்டாவது நாள், அது கூட வேறொரு ஹதீஸ்ல இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இரண்டாவது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் சஹாபாக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து முந்தின நாளை விட அதிகமான கூட்டம் சேர்ந்து போச்சு. இப்போ சரி, 3வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. முந்தியதை விட அதிகமான, மஸ்ஜிதே கொள்ளவில்லை, அவ்வளவு கூட்டம், நிறைய பேர் வந்துட்டாங்க. முதல் நாள் தொழுதவர் போய் வெளியே போய் காலையில சொல்லிட்டாரு, இப்படி ரசூலுல்லாஹ் ராத்திரி தொழுதுட்டு இருந்தாங்க, நாங்கெல்லாம் தொழுதோம் அப்படின்ட்டு. உடனே அவங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு போச்சு, அட ரசூலுல்லாஹ் ராத்திரி தொழுவாங்க, அவங்க பின்னால் நீங்க தொழுதீங்களா அப்படின்னு எல்லாருமே அன்னைக்கு ராத்திரி மறுநாள் ராத்திரி முழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தொழுதாங்க. 3வது நாள் யார் யார் கேள்விப்பட்டாங்களோ அவங்களாம் வந்துட்டாங்க. இப்போ ஒரு பெரிய ஜமாத்து சேர்ந்து போச்சு, பள்ளியாசம் கொள்ளல, அவ்வளவு கூட்டம் வந்துடுச்சு. 4வது நாள் எதிர்பார்த்துக்கிட்டே உட்கார்ந்தாங்க சஹாபாக்கள்லாம், நிறைய சஹாபாக்கள் வந்துட்டாங்க, எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் வரவே இல்லை, வீட்டுல இருந்து வெளியே வரவே இல்லை. எங்க உள்ள வெளியே மஸ்ஜிதுல இருந்தவங்க கணச்சு பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்களோ என்னமோ அப்படின்ட்டு வரல. கடைசியில எப்போ வந்தாங்கன்னா சுபுஹுக்கு பாங்க சொன்ன பண்ணாதான் வெளியே வந்தாங்க. வந்துட்டு சுபுஹ் தொழுக வச்சாங்க. சுபுஹை தொழுக வைத்த பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஆர்வத்தை நான் பார்த்தேன், நீங்க ராத்திரி பள்ளியாசலுக்கு வந்ததும் எனக்கு தெரியும், நான் வேணும்னு தான் வரல. ஏன்னு கேட்டா நான் அதே மாதிரி வந்து நீங்க என் பின்னால தொழுது
அது அந்த ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா அதை எங்க கடமையாக்கிடுவானோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். அல்லாஹ் தஆலா அதை பரலாக்கிட்டா பரலாக்கி விடுவானோ என்று நான் பயந்தேன். அப்படி பரலாக்கி விட்டால் உங்களால் செய்ய முடியாது. உங்களால நம்மளால அர்த்தம், அவங்க செஞ்சிருவாங்க, நம்ம செய்ய முடியாது. இப்ப ரமலான் மாசத்துல 30 நாளும் 20 ரக்காத்தா 40 ரக்காத்தா 60 ரக்காத்தா எத்தனை ரக்காத்தா தொழுகணும் அப்படிங்கிறது பரல. 5 நேரம் தொழுகிறதே கஷ்டம். 20 ரக்காத்தும் 10 ரக்காத்தும் தொழுகிறது அப்படின்னா நிரந்தரமா அது பரலா இருந்துச்சு சொன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். இப்ப நஃபிலா இருக்கும் போது இமாம் அல்லாஹுக்கும் ருக்குவுக்கு போகும்போது வந்து தக்பீர் கட்டி குனிஞ்சுக்கிறாரு. பரலா இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய கஷ்டமாயி போயிடுது. அதனால அது நான் பயந்தேன். இன்னி ஹஷீத்து அன் துக்தரலா அலைக்கும், உங்களின் மீது பரலாக்கப்பட்டு விடும் என்பதை நான் பயந்தேன். அதனால நான் வேணும்னா நான் வரல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த நிலைகளை வைத்து பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்களையும் வைத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய ஆட்சி காலத்துல, அது கூட ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. ஹிஜ்ரி 12வது ஆண்டு கடைசியில தான் 13வது ஆண்டு ஆரம்பத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். 14வது வருஷத்துல தான் ரமலானுடைய மாதத்துல சில சஹாபாக்கள், அங்க ஒருத்தர் தொழுக வைக்கிறாரு, ஒரு 10 பேர் பின்னால் நின்று தொழுதுட்டு இருந்தாங்க. இங்க ஒருத்தர் தொழுக வைக்கிறார், அவருக்கு பின்னால ஒரு 10-20 பேர் தொழுதுட்டு இருந்தாங்க. இங்க ஒருத்தர் தொழுக வைக்கிறார், அவருக்கு பின்னால் 2-3 பேர் தொழுதுட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு காட்சியை பள்ளியாசல்ல பார்த்தாங்க, மஸ்ஜித் நபவியில. அதை பார்த்த உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்க கூட வந்தவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த எல்லாத்தையும் ஒன்னா ஒரே இமாமுக்கு பின்னால சேர்த்தா நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை கூப்பிட்டு, நீங்க தொழுக வைங்க, பின்னால எல்லாரும் தொழுகட்டும் அப்படின்னாங்க. அப்படி தொழுதாங்க. எத்தனை ரக்காத் தொழுதாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்துல இல்ல. அப்புறம் பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு நாள் 2 நாள் பார்த்தாங்க. 2வது நாள் வர்றாங்க, வந்து பார்க்கும்போது ஒருத்தர் தொழுக வச்சிட்டு இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆர்டர் போட்ட மாதிரி பின்னால் நின்று ஜனங்கள் எல்லாம் தொழுதுட்டு இருக்காங்க. அப்ப சொன்னாங்க, நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இது நல்ல பித்அத் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல இத. இந்த மாதிரி ஒரு இமாமுக்கு பின்னால எல்லாரும் நின்று தொழக்கூடிய ஒரு அம்சத்தை உண்டாக்கவில்லை. இது நல்ல பித்அத் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நல்ல பித்அத்னு ஒண்ணு இருக்குது, அப்ப கெட்ட பித்அத்னு ஒண்ணு இருக்குது. அந்த நல்ல பித்அத்துக்கு பேரு பித்அத்தே நிஅமா அல்லது பித்அத்தே ஹஸனா அப்படின்னு சொல்லணும். அந்த பித்அத்து பித்அத்துன் லித்தீன், தீனுக்காக வேண்டிய அனுசரணையாக இருக்கக்கூடிய பித்அத். பித்அத்துன் ஃபித்தீன், தீனிலே இருக்கக்கூடிய, தீனுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய பித்அத். இன்னொன்னு பித்அத்துன் லித்தீன், தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய பித்அத். அந்த பித்அத் கூடாது. அனுஷ்டான, நூதனமான அனுஷ்டானங்கள். இப்போ சொல்றாங்க, டிவி வச்சா ரொம்ப பலனா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் மக்களுக்கெல்லாம். எவ்வளவோ செய்திகள், உலக செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க டிவியில. அதனால டிவி அது நல்ல பித்அத் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அது கெட்ட பித்அத். எல்லா அறிவாளிகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அது. சரி, அது அந்த சப்ஜெக்ட் இப்ப நமக்கு வேணாம். இதே மாதிரி பல விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் பூரா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் செய்யப்படாத, மார்க்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய, மார்க்கத்திற்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பித்அத் செய்ய. அந்த பித்அத்தை விட்டு, அந்த கெட்ட பித்அத்துகளை விட்டு முதல்ல நீங்கணும். அந்த வெற்றி கிடைப்பது 2வது. முதல்ல சொன்ன வெற்றி நப்சு, ஷைத்தான், துன்யா, இந்த 3 எதிரிகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறணும். 2வது குஃபரை விட்டும், வழிகேட்டை விட்டும், பித்அத்தை விட்டும் வெற்றி பெற வேண்டும். அதே போன்று ஜஹாலத், அறியாமையை விட்டும் வெற்றி பெற வேண்டும். அறிவு வேண்டும். மார்க்கத்தினுடைய அறிவு முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அறிவு இல்லாததின் காரணமாகத்தான், அறிவில்லைன்னு சொன்னா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை சொல்லல, மார்க்கத்தினுடைய இல்ம சொல்லப்படுது அறிவு அப்படின்னு சொல்லி. அந்த இல்மு இல்லாததின் காரணமாகத்தான் ஏராளமான மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அந்த இல்மை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்வதும் இல்லை, அதற்காக முயற்சிக்கக்கூடிய ஒரு மனோ எண்ணம் கூட அவர்களுக்கு வர்றதே கிடையாது. நம்ம ஜும்மாவில் பெரும்பாலும் முஸ்லிம்கள் ஜும்மாவுடைய நேரத்தில் வர்றாங்க தொழுவதற்காக வேண்டி. ஏராளமான முஸ்லிம்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிரந்தரமாக தொழக்கூடியவர்கள் 10%, 10% தான் இருப்பாங்க. 100க்கு 10 பேர் தான் தொழுவாங்க. 100க்கு 10 பேர் கூட ரொம்ப அதிகம், அது அவ்வளவு கூட தொழுகிற மாதிரி தெரியல. சரி, ஜும்மாவில் வர்றவங்க 100க்கு 50 பேர் வர்றாங்க. மீதி 50 பேர் அறவே தொழுகிறதே கிடையாது, எந்த காலத்திலும் தொழுகிறது கிடையாது. அவங்கள பெருநாளைக்கு சில பேர் வருவாங்க. அவங்க அந்த பெருநாளைக்கு வர்றவங்களை சேர்த்து கணக்கு பார்த்தா ஒரு 100க்கு 70 பேர், மீதி 30 பேர் அறவே தொழாதவங்க.
பெருநாள் அன்னைக்கு உலகம் முழுவதும் தொழக்கூடிய முஸ்லிம்கள் கணக்கெடுத்தா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 70% தொழுகைக்கு வந்துடுறாங்க. ஜும்மாவுக்கு ஒரு 50% அல்லது 40% வர்றாங்க. இந்த 40% இங்க இருக்கக்கூடிய மெட்ராஸ்ல ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு 10 லட்சத்துல ஒரு 4 லட்சம் பேர் தொழுக வருவாங்க, அல்லது 5 லட்சம் பேர் தொழுக வருவாங்க. மீதி 5 லட்சம் ஜும்மாவும் கிடையாது அவங்களுக்கு. இந்த ஜும்மா கிடையாது காரணம், அவங்க ஜும்மா தொழாத காரணம் கேட்டா ஜும்மாவை பற்றி உள்ள மகத்துவம் அவங்களுக்கு தெரியல, அந்த இல்மு இல்ல. அதனால் குறைந்த அளவு ஜும்மா ஏன் தொழ வேண்டும் அப்படிங்கிற இல்மு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்காவது வருவார், அதுக்கும் வர்றதில்லை. சரி, அப்படி ஜும்மாவுக்கு வரக்கூடிய அந்த 40% அங்கே சொல்லப்படக்கூடிய பயான கேட்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு இமாம் ஜும்மா அன்னைக்கு அந்த ஜும்மாவுடைய குத்பா என்று வைக்கப்பட்டதே வாரத்திற்கு ஒரு முறையாவது அல்லாஹு தஆலாவுடைய ரசூலுடைய கலாம் சொற்களை கேட்க வேண்டும் என்பதற்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. அது கேட்கிறவங்க எத்தனை பேர்? ஜும்மாவுடைய பிரசங்கங்களை கேட்கிறவங்க எத்தனை பேர்? வரக்கூடிய அந்த 40% அதுல பாதியை விட ரொம்ப குறைவானவர்கள் தான். இப்ப நான் இருக்கக்கூடிய அந்த பசுவாக்கு மஸ்ஜிதில் எடுத்துங்க, ஒரு 2500 பேர் வருவாங்கன்னு வச்சுங்களேன். 2000 பேருக்கு மேல வருவாங்க, இப்படி கிட்டத்தட்ட 3000 பேர் வருவாங்க. இந்த 3000 பேர்ல பயானுக்கு வரக்கூடியவங்க, பயான் 12:40 அங்க 12:45 ஆரம்பிக்கிறேன், 1:10 அல்லது 1:15 முடிக்கிறேன். இந்த அரை மணி நேரம் பயானுக்கு அந்த பயானை கேட்கக்கூடிய எத்தனை பேர்னா அந்த உள் மஸ்ஜிதில் மட்டும்தான் இருப்பாங்க, மேல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த பால்கனில. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கேட்பாங்க. 3000 பேர் தொழக்கூடிய இடத்துல 1000 பேர் மட்டும் தான் பயான் கேட்கறாங்க. மீதி எல்லாரும் பயான் முடிஞ்ச பிறகு குத்பா ஓதக்கூடிய நேரத்துல, இன்னும் சில பேர் தொழ வைக்கக்கூடிய தக்பீர் கட்டின நேரத்துல, இன்னும் சில பேர் ஒரு ரக்காத் தொழுத பின்னால கூட வர்ற ஆளுகள்லாம் ஒரே ஒரு ரக்காத்தா இமாமோட கிடைக்கும், மீதி ஒரு ரக்காத்து எழுந்திரிச்சு தொழுதுட்டு அப்படியே ஓடக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் அறிவு எப்படி கிடைக்கும்? அவங்க தானா சுயமாக படித்துக் கொள்வதும் கிடையாது. சுயமாக மார்க்கத்தினுடைய அறிவை படிக்கக்கூடியவங்க எத்தனை பேர்? அது 100% கூட இருக்காது. 5 பேரும் கூட படிக்க மாட்டாங்க. சுயமாக நாம் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தினுடைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், கட்டளைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அதனால ஜஹாலத் அதிகமாயிடுச்சு, அறியாமை அதிகமாயிடுச்சு. இந்த ஜஹாலத்தை விட்டு எப்ப நீங்கிறாரோ அப்பதான் வெற்றிங்கிறது கிடைக்கும் அவருக்கு. அறிவு என்பதை எப்பொழுது பெறுகின்றாரோ, அறிவுங்கிற இந்த உலகத்தினுடைய அறிவு அல்ல, மார்க்கத்தினுடைய அறிவு இருக்கணும். அதுக்கு பேர் தான் அறிவுனே சொல்றது. இந்த மார்க்கத்தினுடைய அறிவுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய உலக அறிவை பெறலாம் அப்படிங்கிற அனுமதி இருக்குதே தவிர அது கட்டாயம் ஒண்ணும் கிடையாது. உலகத்தினுடைய அறிவை பெறலாம், அதனால தப்பு கிடையாது. ஆனா அந்த அறிவு பாத்திலான தவறான வழியின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய அறிவா இருக்கக்கூடாது. மார்க்கத்தினுடைய அறிவுக்கு அனுசரணையாக இருந்தால் அந்த அறிவை பெறலாம், பாதகம் இல்லை. ஆனா அசலாக இருக்க வேண்டிய அறிவு என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய அறிவுகள் தான், மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தான். ஒவ்வொரு மனிதருக்கும் கட்டாயமாக தேவை. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்ல் என்பதாக சொல்லுகின்றார்கள். இல்மை படிக்கிறது பர்ல் அப்படின்னு சொல்றாங்க. பர்ல்னு சொன்னா யார் யார் எந்தெந்த துறையிலே ஈடுபட்டு இருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் அந்த துறையை பற்றி படிப்பது பர்ல் கட்டாயம். கல்யாணம் பண்ண போறாரு ஒருத்தர் வாலிபர், அவர் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது பர்ல் இருக்கே. நிக்காஹ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நிக்காஹ் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் மனைவி திருமணம் செய்து கொண்டால் மனைவியை எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லி, மனைவி எப்படி நடத்தாற்றுவது அப்படின்னு தெரியணும். அப்புறம் குழந்தைகளை பெற்றெடுத்தால் குழந்தைகளை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிற இல்மு. இந்த இல்மெல்லாம் கட்டாயம் பர்ல. அது தவற விட்டால் அவர் மீது குற்றம் உண்டு. பர்ல ஐன் என்பதாக சொல்லப்படும். கட்டாய கடமை, ஒவ்வொருவரின் மீது கட்டாய கடமை. அந்த அறிவு எவரிடத்தில் இல்லையோ அவர் வழி தவறி விட்டார், அவர் வெற்றியாளராக. அந்த அறிவு யாரிடத்தில் இருக்கின்றதோ அந்த மனிதர் வெற்றி பெற்றவர். ஆக ஜஹாலத் என்ற அறியாமையை விட்டும் நீங்கி இருப்பது. அதே போன்று மௌத்தாகிற, இப்ப ஈமான் இருக்குது, மௌத்தாகிற வரைக்கும் இந்த ஈமான் உடல்ல இருக்கணும், எப்பொழுதுமே நம்முடன் இருக்கணும், நம்முடைய கல்வில இருக்கணும். எந்த நேரத்திலும் அந்த ஈமான் நீங்கி விடக்கூடாது. அது குறிப்பாக இறுதி நேரத்தில் நீங்கிவிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடாது. சில மனிதர்கள் இருக்கிறாங்க உலகத்தில், அப்படியே அல்லாஹ் தஆலா காட்சிகளை நடத்தாட்டி காட்டி இருக்கின்றான், நமக்கெல்லாம் படிப்பினைக்காக வேண்டி. மிகப்பெரிய விலாயத்து உள்ளவங்க எல்லாம் கடைசி நேரத்தில் ஈமான் இல்லாம மௌத்தானாங்க, காபிரா. எத்தனையோ பெரிய மனிதர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, கடைசி நேரத்தில் ஈமான் இல்லாமல் குஃப்ர்ல மௌத்தாகக்கூடிய சூழ்நிலை. எத்தனையோ மனிதர்கள் அது சில செயல்களின் காரணமாக, சில கொள்கைகளின் காரணமாக ஈமானை விட்டு நீங்கிவிடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. சில தவறான எண்ணங்களின் காரணமாக, செயல்பாடுகளின் காரணமாகவும் ஏற்பட்டு வருகின்றது. ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார் என்று சொன்னால் அவர் ஈமானை விட்டு நீங்கியவராக மௌத்தாகி விடுகின்றார் அப்படிங்கிறார். சொல்றாங்க, பின்னால வர நிறைய வரும், பின்னால் உள்ள ஆயத்துகள். அது ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால்
எந்த பொருளின் மூலமாக அவர் தற்கொலை செய்து கொள்ளுகின்றாரோ அதை கொண்டே அவர் வேதனை செய்யப்படுவார். ஒருத்தர் கத்தியால தன்னை குத்தி தன்னுடைய குடலை கிழிச்சுக்கிட்டு வயிற்றை கிழிச்சுட்டு செத்து போறார், தற்கொலை செய்து கொள்ளுகின்றார். இதே தண்டனை அவருக்கு கியாமத்து நாள்ல ஏற்படும். நரகத்துல கத்தி அவர் கையில இருக்கான், வயிற்றை கிழிச்சு கிழிச்சு தானே வேதனை, தனக்கு தானே வேதனையை உண்டாக்கி கொண்டு அவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார். ஒருத்தர் விஷம் குடித்து இறந்து விடுகின்றார், தற்கொலை செய்து கொள்ளுகின்றார். அந்த விஷத்தினுடைய அந்த பாட்டில் கையில இருக்கக்கூடிய நிலையில அவர் நரகத்திலே வேதனை செய்யப்படுவார். அதை குடிச்சு குடிச்சு தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டே இருப்பார். ஆனா அங்க உயிர் போகாது, ரூஹு இருக்கும், போகும் வரும் போகும் வரும். அப்படிப்பட்ட அதாப் வேதனை அவருக்கு கொடுக்கப்படும். ஒருத்தர் கயிற்றை மாற்றி தூக்கு போட்டுக் கொள்ளுகின்றார், அதே மாதிரி தண்டனை அவருக்கு கொடுக்கப்படும். நிரந்தரமாக அவர் இருந்து கொண்டே இருப்பார் அந்த தண்டனை. ஏன்னா தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனிதர் உடனடியாக அவருடைய உயிர் போய்விடுகின்றது. அடுத்து அவர் தௌபா செய்வதற்கோ தன்னுடைய நிலையை நினைத்து கவலைப்படுவதற்கோ சந்தர்ப்பமே கிடையாது. அதனால உடனடியாக நேரடியாக நரகத்திற்கு போய்விடுகின்றார். ஒருத்தர் 90 வயசு ஈமானுடன் வாழுகின்றார். கடைசியில அவருக்கு கடைசி 90வது வயசுல கடைசி நேரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு கஷ்டம், உலகத்துடைய கஷ்டமோ உணவு கஷ்டமோ ஏதோ ஒண்ணு. சில பேர் வியாபாரத்தில் நஷ்டமாயி போறது தூக்கு போட்டுக்கிறாங்க, சில பேர் உடல்ல வியாதி இருக்கு தூக்கு போட்டுக்கிறாங்க, சில பேர் ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு போய் தூக்கு போட்டுக்கிறாங்க. மற்றவர்களை பத்தி பிரச்சனை இல்லை, ஈமான்தாரிகள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி செய்தால் அது அவருடைய அறியாமையை காட்டுகின்றது. அந்த அறியாமையின் காரணமாக ஈமான் கடைசியில் நீங்கி விடுகின்றது. தூக்கு போட்ட உடனேயே அவர் தற்கொலை செய்து கொண்டவுடனே அவருடைய கல்விலிருந்து ஈமான் எடுக்கப்பட்டு விடுகின்றது. ஈமான் எடுக்கப்பட்டு விட்டால் உடனடியாக நரகத்திற்கு சென்று விடுகின்றார். ஆக ஈமான் என்பது கடைசி நேரம் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த ஈமானை இழந்து விடக்கூடிய எந்த விதமான செயல்களையும் கடைசி வரை செய்து விடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதே போன்று இந்த நிலை ஈமான் பாதுகாப்பு கடைசி வரைக்கும், அது வெற்றி. அதே போன்று இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்னால், இறந்த பின்னால், மௌத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை அடுத்தது. இந்த கபருடைய வாழ்க்கையிலேயும் வெற்றி பெற வேண்டும், அது ஒரு வெற்றி. கபருடைய வாழ்க்கையிலே தண்டனை கிடைக்கக்கூடிய நிலை இருந்தால் அந்த மனிதன் வெற்றி பெற்றவர் என்பதால் சொல்ல முடியாது. கபருக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை கியாமத்தினால் மஹ்ஷருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கையிலே அது ஒரு பயங்கரமான வாழ்க்கை. அது மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்குக்காக வேண்டி எல்லா படைப்புகளும் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கின்றதே, அது பயங்கரமான நேரம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை பற்றி நிறைய சொல்லி தருகின்றான் பல இடங்களிலே. யௌம தஸ்ஹலு குல்லு முர்லியாத்தின் அம்மா அர்லாத், ஒவ்வொரு பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதை விட்டு மறந்து எழுந்து ஓடக்கூடிய நேரம் நாள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த பால் கொடுப்பதை விட்டுவிட மாட்டாள். குழந்தைக்கு தேவையான அந்த இதை பாதுகாப்பாள், அதுல எந்த விதமான தவறும் செய்து விட மாட்டாள். ஆனா அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னா குழந்தைய கூட தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுவாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் அந்த கர்ப்பத்தை வெளியேற்றுவதற்கு முன்னதாக உள்ள காலத்திலேயே கர்ப்பம் வெளியாகிவிடும். அப்படிப்பட்ட நாள். அதாவது இப்ப உலகத்தினுடைய உதாரணத்தை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், 2 மாசம் 3 மாசம் கர்ப்பவதியாக இருக்கிறார். இப்ப குழந்தை பிறக்கக்கூடிய தருணம் அல்ல அது. ஆனால் அந்த நாள் எப்படிப்பட்ட, அந்த நாள் மாதிரி ஒரு நாள் இருந்தால் இந்த உலகத்திலே அவள் குழந்தை அந்த 2 மாசம் 3 மாசத்திலே வெளியே வந்துடும் பயத்தின் காரணமாக. அப்படிப்பட்ட நாள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயை விட்டும் தந்தையை விட்டும் மனைவியை விட்டும் சகோதரனை விட்டும் மக்களை விட்டும் விரண்டு ஓடுவான். டேய் அப்பா வாப்பா, நான் அம்மாடா அப்படின்னு சத்தம் போடுவா அம்மாக்காரி. நான் உன்னை பார்க்க முடியாதுன்னு இவன் ஓடுவான், நான் என் வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மகன் அம்மாவை கூப்பிடுவான், அம்மா மகனை கூப்பிடுவான், தாய் தந்தையை கூப்பிடுவான், தந்தை தனையனை கூப்பிடுவான். யாரும் உதவி செய்ய முடியாது. சகோதரனுக்கு உதவி செய்ய முடியாது, மக்களுக்கு தந்தை உதவி செய்ய முடியாது, மனைவிக்கு கணவன் உதவி செய்ய முடியாது, கணவனுக்கு மனைவி உதவி செய்ய முடியாது. அவங்க காலத்தை பார்த்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த நாள் அது. அப்படிப்பட்ட நாள். அந்த நாளிலே வெற்றி கிடைக்கும். அந்த நாளில் வெற்றி கிடைக்கும். என்ன வெற்றி? அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகின்றான், இருள் நிறைந்த நாள். அதனால் பூரா இருட்டா இருக்கு, பயங்கரமான இருட்டா இருக்கு. ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட இருட்டு.
அந்த இருட்டான நேரத்திலே மூமின்களுக்கு ஒளி இருக்கும், நூறு இருக்கும். அந்த ஒளி அவர்களுக்கு மட்டும் இருக்கும். அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்றான், யஸா நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். அவர்களுக்கு முன்னாலும் வலப்பக்கத்திலும் அந்த ஒளி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஒளியை பார்த்து இவர்களும் போய் கொண்டிருப்பார்கள், வழியை பார்த்து. அப்படிப்பட்ட நாள் மூமின்களுக்கு மட்டும் பிரத்தியமான ஒளி கிடைக்கும். மூமின்களுக்கு மட்டும் அரசுடைய நிழல் கிடைக்கும். சூரியன் ஒரு ஈட்டியினுடைய உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். இப்ப எவ்வளவு உயரத்தில் இருக்கு சூரியன்? இங்க இருந்து 15 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. இப்போ 15 கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை மே மாசம் ஏப்ரல் மாசம் தாங்க முடியல நம்மளால. அது அரபு நாட்டுக்கு போனா இன்னும் கொஞ்சம் அதிகமான வெப்பம் நம்ம பார்க்கிறோம். இங்க 110 டிகிரி அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். 130 டிகிரி வரைக்கும் அரபு நாட்டுல வெயில் அடிக்குது. அதை தாங்க முடியல மனிதனால. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரே ஒரு ஈட்டியினுடைய உயரத்தில சூரியன் கொண்டு நிறுத்தப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும்? அது பயங்கரமான நாள். அந்த பயங்கரமான அந்த மஹ்ஷருடைய மைதானம் இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய துன்பங்களை விட்டு வெற்றி பெற வேண்டும். அந்த மனிதர் வெற்றியாளர் அப்படின்னு. அதற்கு பிறகு சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்திலே, சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடந்து செல்வது, பிறகு அதற்கு முன்னதாக மீசான் என்ற தராசிலே நன்மை தீமைகளை எடை போடுவது, இதில் எல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டும். ஆக வெற்றி என்பது இரண்டாவது வகை. இது முதல் வகை நப்சு, ஷைத்தான், துன்யா இவற்றை விட்டும் வெற்றி பெற வேண்டும், இவருடைய தீமைகளை விட்டும். இரண்டாவது இப்பொழுது சொல்லப்பட்ட உலகத்தினுடைய நிலைகள், பிறகு கபர்ல, மஹ்ஷர் மைதானத்திலே, சிராத்துல் முஸ்தகீம், மீசான் என்ற இதில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீமைகளை விட்டு வெற்றி கிடைக்க வேண்டும். இப்ப இத சிராத்துல் முஸ்தகீமை தாண்டிட்டு அப்புறம் எங்க போயிட்டு வர? அவரு சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. இப்ப சொர்க்கத்திலும் அவருக்கு ஒரு விதமான வெற்றி கிடைக்க வேண்டும். அது என்ன? அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேறாமல் நிரந்தரமாக அதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வெற்றி வேண்டும். பிறகு அல்லாஹு தஆலாவுடைய லிகா என்ற பேரின்ப காட்சியை காணக்கூடிய தன்மை வேண்டும், அது வெற்றி. இப்படி வெற்றி என்பது 3 வகை. யார் யார் இந்த 5 தன்மைகளை செய்கின்றாரோ, முன்னால் சொல்லப்பட்ட மறைவான விஷயங்களை நம்புவது, தொழுகையை நிரந்தரமாக தொழுவது, தமக்கு கொடுக்கப்பட்ட பொருள்களிலிருந்து உரிய முறைப்படிக்கு செலவு செய்வது, வேதங்களை இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் எல்லாவற்றையும் நம்புவது, ஆகிரத்தை நம்பிக்கை கொள்வது, இந்த 5 விதமான அம்சங்களை அதனுடைய உரிய முறைப்படிக்கு எவரவர் செயலாற்றுகின்றார், எப்படி எல்லாம் முன்னால் விளக்கங்கள் சொல்லப்பட்டதோ அந்த முறைப்படிக்கு யார் செயல்படுத்துகின்றாரோ, அமல் செய்கின்றாரோ, அப்படிப்பட்ட முத்தகீன்கள் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெற்றியாளர்களுக்கு இந்த 5 ஆயத்துக்களை, முன்னால் சொல்லப்பட்ட இந்த 5 ஆயத்துக்களை வெற்றிக்குரியவர்களுக்குரிய இலக்கணமாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அலா உஸ்பிருக்கும் அன் அஹ்லில் ஜன்னah, சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சொர்க்கவாசிகளை பற்றி உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்பதாக கேட்டார்கள். ஆலு பலா யா ரசூலல்லாஹ், சொல்லி தாருங்கள் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று ஆரம்பித்து உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்பது வரைக்கும் ஓதி காண்பித்தார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்தவர்கள் தான் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆயத்துகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் தான் சொர்க்கவாசி. இந்த 5 ஆயத்துகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடியவர்கள், கடமைகளை செய்யக்கூடியவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். சரி, இங்கே சொல்லப்பட்ட அந்த 5 விஷயங்களிலே பரிபூர்ணமாக செய்தால் பரிபூர்ணமான வெற்றியாளர், அரைகுறையாக செய்தால் அரைகுறை வெற்றியாளர் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது இந்த காரியங்கள், அப்போ முன்னால் சொல்லப்பட்ட தொழுகை மட்டும் எடுத்துக்கோ, தொழுகை அரைகுறையா தொழுகிறார்னு வச்சுங்க, 5 நேரம் சரியா தொழுகிறாரு, ஆனா தொழுகையில பேணுதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா அவர் வெற்றி பெறுவதிலும் குறைவு அப்படிங்கிற அர்த்தம். வெற்றி பெறுவதில் குறைவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போவாரு அவர், முன்னால சொல்லப்பட்ட 5 காரியங்களை செய்யறாரு, கொஞ்சம் அதுல கம்மியா இருக்குது, அவருடைய நிலை கம்மியா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப சொர்க்கத்துக்கு போவாரு, சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்களும் கம்மியா தான் இருக்கு அவருக்கு. ஏன்னா சொர்க்கத்துல எல்லோருக்கும் ஒரே மாதிரி இன்பம் கிடைச்சிடாது. சொர்க்கம் 100 தரஜாக்களை கொண்டது, 100 படித்தரங்களை கொண்டது. அவரவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு அங்கே இடங்கள் வழங்கப்படும், அங்கே பதவிகள் கொடுக்கப்படும். ஆக உயர்ந்த பதவி நபிமார்களுக்கு, நபிமார்களிலே உயர்ந்த பதவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதற்கு கீழே மூமினான சுஹதாக்கள், சித்தீகீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கு பின்னால் உள்ளவர்கள். கடைசி படித்தரத்திலே ஒரு மூமினான மனிதன் இருப்பான், அப்படிப்பட்ட மூமினும் இருப்பான், கடைசி படித்தரம் அந்த மனிதனுக்கு.
அந்த கடைசி படித்தரத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு எவ்வளவு கிடைக்கும் கேட்டா, இந்த பூமியுடைய உருண்டையை போன்று பல மடங்கு விஸ்தீர்ணம் உள்ள இடம் கிடைக்குமா? அது போதும் நினைக்கிறீங்களா? அது போதும் தான் நமக்கு. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அவனுடைய இன்பம், அவனுடைய நேரடி பார்வை நமக்கு கிடைப்பது இருக்கிறது. இதை விட பெருசு அது, இந்த இடத்தை விட பெருசு. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள் கிடைக்கும். எப்படிப்பட்ட மாளிகை? ஒரு செங்கல் தங்கம், ஒரு செங்கல் வெள்ளி, இதனால் செய்யப்பட்ட கட்டப்பட்ட மாளிகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதுல நவரத்தினங்கள், வைரங்கள், வைடூரியங்கள்லாம் பதிக்கப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட உல்லாசமான ஒரு மாளிகை. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிக சாதாரணமான ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்த அளவு மாளிகையினுடைய விசாலம், அதனுடைய ஸ்பேஸ் எவ்வளவு பெரிய மாளிகை என்று சொன்னால் 60 மைல் சுற்றளவு கொண்டதா இருக்குது. ஒரே ஒரு மாளிகையுடைய அளவு மெட்ராஸ் பூரா சேர்த்தனா 60 மைல் சுற்றளவு இருக்குமா? எல்லா சிட்டியுடைய ஏரியா இருக்கலாம். அவ்வளவு பெருசு இருக்கும் ஒரே ஒரு மாளிகையுடைய விசாரணை. அது சாதாரண மூமினான மனிதனுக்கு கொடுக்கப்படுவது. அதே போதும் அப்படின்னு மாதிரி இருந்துடக்கூடாது. உயர்ந்த படித்தரம் எது இருக்கோ அது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்திலே மிக உயர்ந்ததும் சொர்க்கங்களினுடைய நடுவில் இருக்கக்கூடியதும் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேட்கறதுல கஞ்சத்தனம் இருக்க கூடாது. அல்லாஹ் கொடுக்கறதுல கஞ்சத்தனம் செய்யவே மாட்டான். அவன் கஞ்சன் அல்ல. அதனால கேட்கறதுல கஞ்சத்தனமே செய்யக்கூடாது. எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருக்குதோ அதை கொடுன்னு தான் கேட்கணும். அல்லாஹ் தஆலா ஒருத்தா கொடுக்குறான், இல்லாட்டி சாதாரண இது கொடுக்குறான். நம்ம கேட்கறதுல என்ன கஞ்சத்தனம் வந்துருது? கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தை வாசித்து காட்டி, வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த 5 ஆயத்துகளுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 5 ஆயத்துகள் என்ன சொல்லுகின்றனவோ அதன்படி செயலாற்றக்கூடிய மனிதர்கள் சொர்க்கவாசிகள், வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.